வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 72094875. ஊர்ல அவனுமே சவுண்ட் போடக்கூடாது, நான் மட்டும்தான் சவுண்ட் போடுவேன். என்னடா ரயிலை விட்டு வெளியில் வாடா, உன்னை பெட்ரோல் ஊத்தி எரிக்காம விடமாட்டேன் என்றும் வீடியோவா எடுக்கிற உன் பொண்டாட்டி உசுரோட இருக்க மாட்டா என வாய்க்கு வந்த வார்த்தைகளால் மது போதையில் அட்டாவடியில் ஈடுபட்ட வாலிபர்கள் பயணி ஒருவரிடம் கும்மாங்குத்து வாங்கிய சம்பவம் ஈரோடு திருப்பூர் இடையே ஓடும் ரயிலில் அரங்கேறி இருக்கிறது. கோவை ஈச்சனாரி அருகே முத்துநகரைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். இவரது மனைவி ரமா பிரபா தனது 2 மகன்கள் மற்றும் சகோதரர் மணிகண்டன், அவரது மனைவி கைக்குழந்தை ஆகியோருடன் சனிக்கிழமை இரவு சென்னையில் இருந்து ஆலப்புழா செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு செய்து கோவைக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதிகாலை சுமார் 3 மணி அளவில் ரயில் ஈரோடு ஸ்டேஷன் வந்தடைந்த போது சுமார் 20 வயதுடைய இளைஞர்கள் 6 பேர் ரமா பிரபா பயணித்த கோச்சில் ஏறி பயணிகளுக்கு இடையூறாக புகைப்பிடித்தும் பாட்டு பாடி நடனமாடியும் கடும் அலப்பறையில் ஈடுபட்டனர். இதை தட்டி கேட்ட பயணியை அந்த கும்பல் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக சொல்லப்படுகிறது. வெளியே வா, செத்து போயிடுவா அவனே, நீ வெளியே வா, வீடியோ எடுக்கிறியா, ஒரு பண்ண முடியாது, வெளியே வாடா. கும்பலின் அடாவடியால் அடுத்த கோச்சில் இருந்த தனது சகோதரர் மணிகண்டனை தங்களது கோச்சிற்கு வருமாறு ரமா பிரபா அழைத்ததாக கூறப்படுகிறது. அங்கு வந்த மணிகண்டன் அமைதியாக இருந்த போதும் இளைஞர்களின் சேட்டையால் ஆவேசமடைந்து தட்டி கேட்டிருக்கிறார். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டதில் அடாவடி கும்பலில் ஒருவன் அவரை தாக்கிய நிலையில் பொங்கி எழுந்த அவர் அந்த இளைஞனோடு கைகலப்பில் ஈடுபட்டார். கும்பலின் அடாவடி குறித்து சக பெண் பயணி ஒருவர் ரயில்வே உதவி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளித்தார். இதற்கிடையே ரயில் திருப்பூரை வந்தடைந்ததும் அங்கு இறங்கி சென்ற அட்டாவடி போதை கும்பல் மணிகண்டன் உள்ளிட்டோருக்கு கொலை மிரட்டல் விடுத்தும் போலீசாரையும் தகாத வார்த்தைகளால் திட்டி தீர்த்துவிட்டும் சென்றது. ரயிலில் போத்தனூர் வந்திறங்கிய ரமா பிரபா கணவர் சுரேஷ்குமாரிடம் நடந்தவற்றை விளக்கவே அவரது அறிவுறுத்தலின் பேரில் போத்தனூர் இருப்பு பாதை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மிட் நைட்ல இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, யாருக்கும் கேட்காமலாம் இருந்திருக்காது. கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணணும், நான் யாருமே பண்ணலை எனக்கு. அப்போ என்ன பண்ணுறது, இவ்வளோ பெரிய சண்டை ஆகுது, அந்த பையன் பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருவேன், உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி அநாகரிகமான வார்த்தைகளில் பேசுகிறாரு, உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைங்க. ரயிலில் கும்பல் அடாவடி செய்ததை இருவர் மட்டுமே தட்டி கேட்டதாகவும் மற்ற பயணிகள் யாரும் தட்டி கேட்கவில்லை என்றும் தனது வேதனையை விவரித்தார் மணிகண்டன். யாருமே வரல சார். ஃபஸ்ட்டு எல்லாம் அவங்க நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் தான் வந்து ஹெல்ப் பண்ணார். கொஞ்சம் அவர் வந்து நான் இறங்கும் போது அங்கே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க, அவர் கேரளாக்காரர், அவர் தான் ஹெல்ப் பண்ணார். எதில் ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, வீடியோ எடுத்து அவங்க கொடுத்தாங்க, அவங்களாம் கொஞ்சம் கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. 2 பேர் 3 பேர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையில் இறங்கிய போலீசார் போதை கும்பலைச் சேர்ந்த பவுன் மற்றும் அசோக்குமார் ஆகிய இருவரை திருப்பூர் வடக்கு போலீசார் கைது செய்து ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கைது செய்யப்பட்ட இருவர் கொடுத்த தகவலின் பேரில் ரயிலில் அடாவடியில் ஈடுபட்ட திருப்பூரைச் சேர்ந்த சுடலைராஜ் மற்றும் கரண் ஆகியோரை ரயில்வே போலீசார் திருப்பூர் வடக்கு போலீசாருடன் இணைந்து கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.